ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப சாஸ்திர ஐதீகத்தின்படி திருநாட்டிய தாங்குடி ஸ்ரீ மாணிக்கவண்ணர் சுவாமி ஆலயத்தில் இருந்து இறைவன் இறைவி வடிவில் உழவன் உழத்தியாக வேடம் தரித்த குழந்தைகள் நெல் நாற்றுகளுடன் ஊர்வலமாக வந்து நடவு செய்த நடவு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப பாரம்பரிய ஆகம ஐதீக வழக்கப்படி இறைவன் இறைவி நெல் நடவு செய்த இடமாக போற்றப்படும் திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியத்தான்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாணிக்கவண்ணர் ஆலயத்தின் ஈசான்ய மூலையில் நடவு திருவிழா ஆண்டுதோறும் ஆடி கேட்டை நட்சத்திரத்தில் நடைபெறுவது ஐதீகம். ஆடி கேட்டை நட்சத்திர நாளை ஒட்டி ஸ்ரீ மாணிக்கவண்ணர், அம்பாள், ஸ்ரீ மங்களாம்பிகை ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் மகா தீபாராதனை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ மாணிக்கவண்ணர் சன்னதியில் இருந்து நெல் நாற்றங்காலை வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பின்னர் மூலஸ்தான சன்னதியில் இருந்து ஸ்ரீ இறைவன், ஸ்ரீ இறைவி வடிவில் உருவெடுத்த சிறு குழந்தைகள் உழவன் உழத்தியாக மாறி பூஜிக்கப்பட்ட நெல் நாற்றங்காலுடன் ஆலய பிரகாரத்தினை வலம் வந்தனர். பின்னர் ஸ்ரீ மாணிக்கவண்ணர், ஸ்ரீ மங்களாம்பிகை அம்மன் உற்சவமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடுகள், மகா தீபாராதனை நடைபெற்றது. அப்போது நடவு திருவிழாவிற்கான பதியங்களை பாடி அபிநயத்துடன் நாட்டியம் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுடன் உழவன் உழத்தியாக மாறிய குழந்தைகள் கையில் ஏர் கலப்பை மற்றும் நெல் நாற்றங்காலுடன் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து ஆலயத்தில் ஈசான்ய மூலையில் அமைந்துள்ள வயலை வந்தடைந்தனர். அப்போது நடவு திருவிழா நடைபெறும் வயலில் ஆலயத்திலிருந்து கடங்களில் பூஜித்துக் கொண்டுவரப்பட்ட தீர்த்தத்தை ஊற்றி இறைவன் இறைவி வடிவில் உழவன் உழத்தியாக வேடம் தரித்து வந்த குழந்தைகள் வயலில் இறங்கி தாங்கள் கொண்டு வந்த நெல் நாற்றங்கால் நடவு செய்து நடவு திருவிழாவினை தொடங்கி வைத்தனர். அப்போது அங்கு திரண்டிருந்த திரளான விவசாய பெருமக்கள், பக்தர்கள் வயலில் நெல் நாற்றங்காலை பக்தியுடன் நடவு செய்து நடவு திருவிழாவினை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். அப்போது நட்டது போதும், இனி நாளை நடலாம் என பதியங்களை பாடி உழவன் உழத்தியாக வந்த குழந்தைகளை இறைவன் அழைத்து சென்ற ஐதீக பதியங்களை பாடி வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த ஐதீக நடவு திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், விவசாயிகள் கலந்து கொண்டனர்.